நம்முடைய புராணம் கந்த புராணத்தில் பார்த்தோம்னா மெய்ஞானி ஒரு அற்புதமான செய்தியை கொடுத்துருப்பாங்க. அதாவது நாரதர் இருப்பார், சிவபெருமான், பார்வதி, முருகப்பெருமான், விநாயகர் 4 பேர் இருப்பாங்க. ஆனால் நாரதர் ஒரு கனியை வச்சிருப்பார். இந்த உலகத்தையே சுற்றிட்டு வரவங்களுக்கு தான் இந்த கனி ஞானக்கனி அப்படின்னு சொல்லுவார். உடனே முருகர் என்ன பண்ணுவார், தன்னுடைய வாகனத்தை எடுத்துட்டு வேகமாக உலகம் முழுவதுக்கு சுற்றிட்டு வருவார். உடனே விநாயகர் சட்னி யோசனை பண்ணி பார்ப்பார். நாரதரே, அம்மா அப்பான்னா என்ன, ஆக இந்த உலகம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அம்மா அப்பா தான் உலகம், உலகம் தான் அம்மா அப்பா அப்படின்னு சொல்ல போகும்போது அம்மா அப்பாவை சுற்றிட்டு வந்து அந்த பழத்தை வாங்கி சாப்பிடுவார். இவர் பாவம் உலகம் முழுவதுக்கும் சுற்றிட்டு வந்து பார்த்தோம்னா ஏமாந்து போவார். ஸோ மெய்ஞானி இந்த இடத்துல எதை சிக்னிஃபை பண்ணுறான் அப்படின்னாக்கா, நீ உலகம் முழுவதுக்கும் சுத்து, நீ என்ன வேணாலும் ஞானத்தை நீ தேடுறதுக்கு போ, ஆனால் உன்னுடைய அம்மா அப்பாவினுடைய உணர்வுகளை நீ எடுக்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கையில் அம்மா அப்பா தான் நம்முடைய முதல் தெய்வம். அம்மா அப்பா நல்லா இருக்கணும், அவங்கள நாம மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அவங்களுடைய உணர்வுகளோட சுற்றி வரதுனா என்ன, அவங்களுடைய உணர்வுகளோடு அவங்களை மகிழ்ச்சியாக நாம் வைக்க போகும்போது தான் அந்த ஞானக்கனி நமக்கு கிடைக்கும். எத்தனை கோவிலுக்கு போனாலும் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அம்மா அப்பாவை மதிக்கலைன்னா. இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அம்மா அப்பாவை ஆதரவு இல்லத்தை எடுத்துகிட்டு போய் விட்டுறாங்க, அம்மா அப்பாவை மதிக்கிறதில்ல, அம்மா அப்பா கிட்ட பேசுறதில்ல. இப்படி ஆக நம்முடைய லைஃப் ஸ்டைல் காசு சம்பாதிக்கணும், நம்முடைய ஃபேமிலி, நம்ம மனைவி, குழந்தைகள் அப்படிங்கிறது தான் நாம் இருக்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் யார, நம்முடைய முதல் தெய்வம் அம்மா அப்பா தான். ஸோ அந்த அம்மா அப்பாவினுடைய உணர்வுகளை நாம் மதித்து பழகணும். அவங்களுக்கு வேண்டியதை நாம் சின்ன வயசில் நமக்கே எப்படியெல்லாம் செஞ்சாங்களோ பார்த்து பார்த்து அந்த மாதிரி நாமளும் அவங்களுக்கு கடைசி காலத்தில் செய்யணும், அவங்கள மகிழ்வாக வச்சுக்கணும். ஆக அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனைகள் தினமும் செய்யணும். வாரம் ஒரு நாளாவது நாம் அவங்க நம்ம இடத்துல இல்லைன்னா அவங்க விண்வெளி பயணம் போகணும், அவங்க அந்த பிறவி இல்லா நிலை பெறணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யணும். அப்போ அந்த உணர்வுகள் நமக்கு கிடைச்சி நம்மளை உயர்த்தும் நிலைக்கு எடுத்துட்டு போகுங்கிறது தான் புராணத்தில் அற்புதமான இது போல கதைகளை போட்டு காமிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.